அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமா ஐடிஐக்கு உண்டான ஆன்சர் கீழே பார்ட் 2 வெளியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சார் பார்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல 22 சப்ஜெக்ட்டுக்கு தான் ஆல்ரெடி ஆன்சர் கீ வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாவது பாட்டா ஒரு 24 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கீ வெளியிட்டு இருக்காங்க. டென்டேட்டிவ் ஆஃபீஷியல் ஆன்சர் கீயாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட் தான். ஸோ முழுக்க முழுக்க நம்ம சேனலுக்கு உடனுக்குடன் அப்டேட்டுக்கு நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க, நாள் 17/10/2025. ஸோ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் பட்டய படிப்பு நேரடி நியமனத்துக்கான தேர்வுகள் 31/7/27 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஆல்ரெடி விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது போக 22 பாடங்களுக்கான உத்தேச விடைகள் 10/10 10ஆம் தேதி ஆல்ரெடி 10ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்போ வரும் சார், டீசல் மெக்கானிக் எப்போ வரும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ வரும், அக்ரிகல்ச்சர் எப்போ வரும், இந்த மாதிரி நிறைய பாடத்துக்கு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எஞ்சிய கீழ்காணும் 24 பாடங்களுக்கான உத்தேச விடைகள் இங்க பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க, 24 பாடங்களுக்கு அவங்க வந்து ஆன்சர் கீயை வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதையும் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச். ஸோ 24 பாடங்களோட உத்தேச விடைகளின் மீது முறையீடு செய்ய விரும்பும் தேர்வர்கள் உத்தேச விடைகள் வெளியிடப்பட்ட நாள்லேருந்து 7 நாட்கள். ஸோ அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு டைமிங் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. 24/10/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் தேர்வாணை இணையதளத்தில் உள்ள தேர்வு பலகையின் கீழ் ஆன்சர் கீ சேலஞ்ச். ஸோ எப்படி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐகான்லையும் வைக்கிறேன், தயவு செய்து போய் பார்த்துக்கோங்க. மேலே ஐகான்லையும் நான் வச்சிருக்கேன், தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, போய் பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஆன்சர் கீ வந்துருச்சு சார், ரெஸ்பான்ஸ் சீட் எப்படி டவுன்லோட் பண்றது அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரெஸ்பான்ஸ் சீட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், தயவு செய்து அதையும் பாருங்க. இதற்கான அறிவுரைகள் வழிமுறைகள் தேர்வாணை இணையதளத்திலேயே வழங்கப்பட்டுள்ளன. அஞ்சல் வழியாகவும் மின்னஞ்சல், அதாவது போஸ்ட் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ அனுப்பக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, டிஎன்பிசி வெப்சைட்ல கம்பைன்ட் டெக்னிக் எக்ஸாம் டேஷ்போர்ட்ல போயிட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி விட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 22 சப்ஜெக்ட் விட்டாங்க. அதுக்கு டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/11/2025 வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11/11/2025 வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீ வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான். சரிங்களா? ஆன்சர் கீஸ் வந்து எவ்வளவு நாள் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ள இது பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. ஸோ எல்லாத்தோட ஆன்சர் கீ ஆல்ரெடி 22 சப்ஜெக்டோட ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு டெலகிராம்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 24 சப்ஜெக்டோட ஆன்சர் கீ எல்லாத்துக்குமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கங்க, நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து கொடுப்போம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. ரெஸ்பான்ஸ் சீட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாச்சு. ஸோ இது போக உங்களுக்கு வந்து மார்க் என்ன, இது மாதிரி நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி போடுவோம். இல்லாட்டி ரிசல்ட் ஆஃப்டர் த ரிசல்ட் தான் நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்காங்க. சரியா? ஸோ அடுத்த எக்ஸாம் சார், இந்த தடவை எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல, அடுத்த தடவை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே படிக்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்தே சேர்த்து வச்சிட்டோம்னா பெரிய வெள்ளமா நம்மளோட சேமிப்பு வந்து பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இப்ப இருந்தே சிறுக சிறுக படிக்க கத்துக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். 2026 உண்டான ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மாசம் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா மேபி ஜனவரி ஆர் பிப்ரவரில தான் டிப்ளமோ ஐடிஐக்கு உண்டான ரிசல்ட் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிசல்ட் அப்டேட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.